வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிஹெச்ல நம்ம மந்த்லி ரீசார்ஜ் பண்ணக்கூடிய பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. குறிப்பா சொல்லப்போனோம் அப்படின்னா 6 மாசம், 12 மாசம் அந்த பேக்குமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1 மந்த் பேக் பார்க்கலாம். 1 மந்த் பேசிக்கா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரூ. 199 ஈஸி பண்ணுவோம். அதாவது டிஎன் அர்பன் இந்த பேக் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 201 கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நீங்க ஈஸி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு 30 நாள் வேலிடிட்டி கிடைக்கும். அடுத்து 1 மந்த் ஹெச்டி டாப் அப் பார்த்தோம் அப்படின்னா 299 இருந்துச்சு பழைய பேக்கு. இப்போ 304 கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஹெச்டியை பொறுத்தளவுக்கு 2 பேக் இருக்கு ஏர்டெல்ல 1 மந்த் பேக்கு. 304க்கு இருக்கு, 300க்கு இருக்கு. 300க்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா தமிழ் இந்த 2 பேக்லயுமே தமிழ்ல எல்லா ஹெச்டியும் வந்துடும். அதாவது 6 ஹெச்டி சேனலும் உங்களுக்கு வந்துடும். இன்ஃபோடைன்மெண்ட்ல ஒரு 2 ஹெச்டி சேனல் எக்ஸ்ட்ரா வரும் 304க்கு. 300க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ஹெச்டி சேனல் கம்மியா வரும். ஓகேங்களா? இவ்வளவுதான் டிஃபரெண்ட். இதெல்லாம் நம்ம மந்த்லி ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட். இப்போ பார்த்த ஹெச்டி டாப் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக அதிக கஸ்டமர் ஈஸி பண்ணுற ஒரு பேக்கு மந்த்லி ஹெச்டி பேக்கு. மந்த்லியே நிறைய பேக் இருக்குது. மெகா ஹெச்டி, மெகா லைட் ஹெச்டி. இது போல் நிறைய பேக் இருக்குது. 450, 550. இது போல் நிறைய பேக் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா டைம் எக்ஸ்ட்ரா ஆயிரும். மேக்ஸிமம் ஒரு 5 ரூபாய்க்குள்ள தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஈஸி பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அடுத்து 6 மாதம் 12 மாதம் நம்ம பேக் பார்க்கலாம். 6 மாதம் 12 மாதம் பேக் தான் ஏர்டெல்லில் அதிக கஸ்டமர் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 991க்கு நம்ம ஈஸி பண்ணணும் அப்படின்னா 6 மாதம் பேக் ஆக்டிவேட் ஆகும். இப்போ அதை பார்த்தோம் அப்படின்னா 1004 கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 4 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 1004 இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 6 மாதம் பேக்கு ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் கேட்கலாம், நாங்கள் மறந்துட்டு 991க்கே ஈஸி பண்ணிட்டோம் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. உங்களுடைய கரண்ட் பேலன்ஸில் ஆட் ஆயிரும். உங்கள் பேலன்ஸு 6 மாதம் பேக்கை கன்வெர்ட் ஆகாது. உங்களுடைய பேஸ் பேக் எதில் இருக்குதோ அதுபடி உங்கள் பேலன்ஸ் டெய்லியும் போயிட்டுருக்கும். இவ்வளோதான். அதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது கண்டிப்பாக வழி. நீங்கள் நியர்பை ஏர்டெல் ஸ்டோர் ரூமில் ஈஸி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் ஈஸி வேணும் அப்படின்னா எங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஏர்டெல் சம்மந்தப்பட்ட ஸ்டோர் ரூமில் ஈஸி பண்ணிங்க அப்படின்னா மினிமம் 50 ரூபாய்க்கு ஈஸி பண்ணிக்கலாம். 50 ரூபாய் ஈஸி பண்ணிவிட்டு கஸ்டமர் சைடோ இல்லை யாரோ நியர்பை ஏர்டெல் அவங்களே பண்ணி விட்ருவாங்க. உங்களுக்கு 1004 கன்வெர்ட் பண்ணி விட்ருவாங்க. மினிமம் 50 ரூபாய்க்கு ஈஸி பண்ணால் போதும். ஓகேங்களா? அடுத்து 12 மாதம் பேக் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ நாள் 1982க்கு நம்ம ஈஸி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தோம் அதை 2006 கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 2006க்கு நீங்கள் ஈஸி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 12 மாதம் பேக் ஆக்டிவேட் ஆகும். இந்த 2006 விட இன்னொரு பெஸ்ட்டான பேக் இருக்குது 12 மாதம் பேக்கு. கொண்டாட்டம் பேக்குன்னு இப்போ தான் லான்ச் பண்ணாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அதாவது 2002 இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஈஸி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 மாதம் பேக் ஆக்டிவேட் ஆகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸ் சேனல் எக்ஸ்ட்ரா 2 சேனல் தராங்க. அதாவது போகோ, கார்ட்டூன் நெட்வொர்க் தராங்க. அந்த 2006க்கு தர மாட்டாங்க. கிட்ஸில் எதுவுமே வராது. இதில் தராங்க. இன்ஃபோடைன்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நேஷனல் ஜியோகிராஃபி, நேட் ஜியோ வேர்ல்டு, இது போல் சேனல்ஸ் வந்துடும். ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழ் எல்லாம் வந்துடும். தமிழை பொறுத்தளவுக்கு மெகா டிவி மட்டும் வராது. இது எல்லாம் பேசிக்காக 1 மந்த் பேக்லேயும் மெகா டிவி வராது. 6 மந்த் 12 மந்த் பேக்லேயும் உங்களுக்கு தமிழில் மெகா டிவி மட்டும் வராது. அதை மட்டும் நீங்கள் தனியாக கூட ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தது பூரா நம்ம எஸ்டி பேக்கு. இனி 6 மாதத்துக்கு ஹெச்டி பேக் ஏதாவது பெஸ்ட்டான பேக் இருக்கா அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு 3-4 பேக் இருக்குது. பெஸ்ட்டாக ஒரே ஒரு பேக் மட்டும் இருக்குது. நீங்கள் இதை சூஸ் பண்ணிவிட்டு ஈஸி பண்ணிக்கோங்க. அதாவது 1251 இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு ஈஸி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஹெச்டி சேனல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் சன் நெட்வொர்க் மட்டும்தான் வரும். அதாவது சன் டிவி ஹெச்டி, கேடிவி ஹெச்டி, சன் மியூசிக் ஹெச்டி மட்டும்தான் வரும். விஜய் டிவி, ஜீ தமிழுக்கு தனியாகவே ஒரு டாப்அப் இருக்குது. அதாவது மைக்ரோ ஹெச்டி டாப்அப்னு ஒரு டாப்அப் இருக்குது 269. இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு ஈஸி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதம் பேக்காக கன்வெர்ட் ஆயிடும். அடுத்து கலர்ஸ் தமிழ் ஹெச்டி மந்த்லி 8 ரூபா. இதை நம்ம அலக்கேட்டில் தான் பண்ணணும். வேறு பேக்லாம் 6 மாதத்துக்கு நீங்கள் எடுக்காதீங்க. உங்களுக்கு வேறு ரீஜனல் பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது மலையாளம் ப்ளஸ் தமிழ், தமிழ் ப்ளஸ் தெலுங்கு, தமிழ் ப்ளஸ் கர்நாடகா, இது போல் அதர் லாங்குவேஜ் பேக், டியூல் லாங்குவேஜ் பேக் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏர்டெல் அந்த பேக்கில் அவைலபிள் தான். மேக்ஸிமம் நீங்கள் தமிழ் பேக் வேணும் அப்படின்னா 1251க்கு ஈஸி பண்ணிட்டு தனியாக ஒரு 300 ஈஸி பண்ணி அதாவது 1550க்குள்ளேயே உங்களுக்கு எல்லா ஹெச்டி பார்க்குற மாதிரி ஓகே ஆயிரும்.
ஸோ வேறு பேக்லாம் இருக்குது 1812. ஸோ இது போல் ஒரு 2-3 பேக்லாம் இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. ப்ரைஸாக இன்க்ரீஸாக இருக்கும். அதில் வெவ்வேறு சேனல் தான் வரும். நிறைய ஹிந்தி சேனல், மலையாள சேனல்ஸ், ஸோ இது போல் ஏதாவது 2-3 சேனல்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்து கிட்ஸு டாப்அப் வேணும் அப்படின்னா, கிட்ஸ் சேனல் வேணும் அப்படின்னா வேறு பேக் சூஸ் பண்ணிக்க. மேக்ஸிமம் எனக்கு தமிழ் சேனல்ஸ் மட்டும் ஹெச்டி வேணும், ப்ளஸ் இன்ஃபோடைன்மெண்ட் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க 1251. ஸோ இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஈஸி பண்ணாலே போதுமானது. பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி விஜய் டிவி ஜீ தமிழ் தனியாக தான் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் டவுட் கேளுங்க. ஈஸி வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் தான். நீங்கள் ஈஸின்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடுங்க, நம்ம ஃபர்தராக அடுத்து பேசிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ தொடர்பான தகவலை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.